ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு காஸ்மிக் ஒண்டர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டெல்லரம் ஆப்பை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்டெல்லரம் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது வந்து ஒரு ஸ்கை மேப். ஓகேங்களா? ஸோ உங்களோட லொக்கேஷனில் நீங்கள் வந்து இதை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, உங்களுடைய டைம் உங்கள் லொக்கேஷனுக்கு வந்து நீ ஸ்கையில் வந்து என்னென்ன ஸ்டார்ஸ் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்து இது வந்து நைட்டா இல்லை பகலா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஸ்டெல்லரி மேப். இது வந்து நீங்கள் கூகுளில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் உங்களுடைய பாட்டில் லெவல், அதாவது நீங்கள் இருக்கிற லொக்கேஷனோட பாட்டில் லெவலுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஸ்டார்ஸ், எவ்வளோ மேக்னிடியூட் இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயமே நீங்கள் வந்து ஸ்டெல்லரி மேப்பில் பார்த்துக்கலாம். இது வந்து இப்போ நீங்கள் ஸ்டார் கேசிங் பண்ணுறீங்கனாக்கா இது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நிறைய மார்க்கெட்டில் வந்து கோ டு மவுண்ட்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த கோ டு மவுண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெல்லரி மேப்போட கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக வந்து நீங்கள் அந்த கோ டு கொடுத்து அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் வந்து கேப்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் சில பேசிக் செட்டிங்ஸ் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்டெல்லரி மேப் ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னாக்கா, ஸோ உங்கள் கர்சரை இந்த இடத்துல கொண்டு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வந்து இந்த உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து எனேபிள் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இங்கே ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து ஈக்குவேட்டரியல் கிரிட்டுன்னு காமிக்குது. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணினாக்கா உங்களுடைய அந்த ஈக்குவேட்டரியல் கிரிட்டு அது வந்து கற்பனையாக வரைஞ்ச கோடு இது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இது வந்து கற்பனை கோடு இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்துலேருந்து சவுத் வரைக்கும் இந்த ஹரிசான்டல் வெர்டிக்கல் கிரிட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வேணா வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அசிமுட்டல் கிரிட்னு சொல்லுவாங்க இது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அசிமுட் கிரிட்னா உங்களுக்கு வந்து மேலேருந்து கீழே. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா குளோப் நம்மளுடைய எர்த்தோட ஆப்போசிட் இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். அசிமுத் டைரெக்ஷனில் உங்களுக்கு இந்த கிரிட்ஸ் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கிரவுண்டுனா வந்து ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இது இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹரிசானுக்கு மேலே இந்த ஹரிசான் கோடு இருக்கும். ஸோ அந்த ஹரிசான் கோடுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் இங்கே கிரவுண்டு மாதிரி இருக்கும். நைட்டுன்றதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இதுவே பகல் டைம் வந்தால் உங்களுக்கு இந்த இதில் கிரவுண்டு மாதிரி காமிக்கும். ஸோ அது வேணும்னா வேண்டாம்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு அது எந்த மாதிரி உங்களுக்கு கிரவுண்ட்ஸ் வந்து இங்கே காமிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியர்னால் ஜஸ்ட் இது பாருங்கள், இது வந்து கிளியராக ஸ்கை இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணாக்கா இப்போ அட்மாஸ்பியர் வந்து அந்த பொல்யூஷன் அது எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஓகேங்களா? கார்டியல் பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அது மாதிரி டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸ் இப்போ இதில் வந்து டிசேபிளில் இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸு. அதுக்கான நேம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. டார்க் ஹார்ஸ் நெபுலா இருக்குது, குளோபல் கிளஸ்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து நார்மலாக வந்து மவுஸை வந்து இங்கே கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எந்த ஆப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கும். அதை வந்து நீங்கள் எஸ்கேப் கொடுக்கணும்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கனாக்கா அது வந்து கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளானட் லேபிள்ஸ், அதாவது நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற பிளானட்ஸ் ஏதாவது இருந்ததுனாக்கா உங்களுக்கு அதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆன் செலக்ட். இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இருக்குது இல்லையா? ஸோ பாட்டு நீங்கள் வேறு எங்கேயோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்டை வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து சென்டராக காமிக்கும். ஓகேங்களா? ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட்டு அது பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் மோடு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நார்மலாக இருக்குது. இப்போ நைட் மோட் கிளிக் பண்ணால் எல்லாமே பாருங்கள் ரெட் கலரில் மாறிச்சு. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ஸ் எல்லாம் இந்த ரெட் கலர் காமிக்குது.
ஸோ இதுதான் நைட் மோடு ஆப்ஷன் இது. அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோடு எனேபிள் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறது. ஸோ எக்ஸோ பிளானட்ஸ்னு கூட இருக்குது. ஸோ எக்ஸோ பிளானட்ஸ் வேணால் கூட நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஏதாவது எக்ஸோ பிளானட் இது இருக்குது, ஃபைன் பண்ண எக்ஸோ பிளானட்ஸு அது எங்கே இருக்குது, அதோட டைரெக்ஷன், அதோடைய ஆல்டிடியூட், லாங்கிடியூட், அது டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்தோன்னா இது வந்து மீட்டியர் ஷவர்ஸ். ஸோ நான் அதை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ பர்டிகுலர் இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்னோட லொக்கேஷனில் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்குது ஜூலை 30th 8:25 நைட் 8:25. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு நிமிஷம், சவுத் ஈஸ்ட் எடுத்துக்கிறேன், ஈஸ்ட் டைரெக்ஷனில் வச்சுக்கிறேன். ஓகே, இதுதான் ஈஸ்ட் டைரெக்ஷன். இப்போது நான் இங்கே கொடுத்தேன்னா நார்மல் டைம் ரேட்டில் போயின்னு இருக்குது இப்போ ஆக்சுவலாக. ஓகேங்களா. இப்போ நான் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன், இது வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து நார்மல் டைமில் போகல. இப்போ இதுவே வந்து இன்க்ரீஸ் டைம் ஸ்பீட். இப்போ இது கிளிக் பண்ணும் போது உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும் பாருங்கள். இன்க்ரீஸ் டைம் ஸ்பீட்னா எவ்வளோ ஸ்பீடில் வந்து அதாவது அந்த ரொட்டேஷன், எர்த்தோட ரொட்டேஷன் வந்து நீங்கள் ஸ்பீட் பண்ணுறீங்க. இப்போ பாருங்கள் ரொம்ப ஸ்பீடாக நகருது. இது வந்து இன்னும் ரொம்ப ஸ்பீடு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஸ்பீடாக நகருது. ஓகேங்களா. ஸோ சேட்டன் ரைஸ் ஆகுது. அது எப்போனா உங்களுக்கு வந்து நைட்டு 11:30க்கு மேலே சேட்டன் ரைஸ் ஆகுது, அந்த மாதிரி காமிக்குது. ஸோ மறுபடியும் கிளிக் பண்ணால் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணால் செட் டைம் டு நவ், அதாவது இப்போ கரண்ட் டைம் என்னவோ அதுக்கு போயிடும். இதை வந்து மறுபடியும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது முதல்ல இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் செட்டு நார்மல் டைம். அப்புறம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கரண்ட் டைமுக்கு என்ன வந்து விசிபிளாக இருக்கோ அது உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ இப்போ வந்து என்னோடய லொக்கேஷனில் இந்த பர்டிகுலர் டைமுக்கு வந்து இந்த டைரெக்ஷனில் நான் வந்து வானத்தை நான் பார்த்தேன்னா எனக்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்லாம் எனக்கு தெரியும். ஸோ இது வந்து M2ன்றது ஒரு குளோபல் கிளஸ்டர். நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த M2ஓட குளோபல் கிளஸ்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு நல்ல டெலஸ்கோப் உங்கள்கிட்ட இருந்ததுனாக்கா நீங்கள் அழகாக வந்து நீங்கள் அதை அழகாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஆன் ஸ்க்ரீனில் என்னென்ன மாதிரிலாம் சேஞ்சஸ் வேணும், என்னென்ன விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே வந்து மாற்றுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ லொக்கேஷன் விண்டோ, அதுக்கப்புறம் டேட் அண்ட் டைம் விண்டோ, அப்புறம் ஸ்கை அண்ட் வீவிங் ஆப்ஷன், அப்புறம் சர்ச் விண்டோ, கான்ஃபிகரேஷன் விண்டோ, அஸ்ட்ரானமிக்கல் கேல்குலேஷன்ஸ் விண்டோ, அதுக்கப்புறம் எனி ஹெல்ப் தான் இருக்கும். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் விண்டோவில் போனீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய லொக்கேஷனை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோடய லேட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து இதுதான். ஓகேங்களா. ஸோ எலிவேஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைல்லே நீங்கள் வந்து லொக்கேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அந்த நேம் கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் லொக்கேஷன். அப்படி இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது லொக்கேஷன் இருந்தீங்கன்னா கூட அந்த லொக்கேஷனில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களோட லொக்கேஷன் இதில் இல்லைன்னா நீங்கள் நியூவாக ஆட் டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சிட்டி கொடுத்துட்டு எந்த ரீஜனு, ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே பாருங்கள் எர்த்து, நீங்கள் நம்மனா எர்த்தில் தான் இருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அதனால் அது எர்த்து. ஸோ என்ன டைம் ஜோனில் நம்ம இருக்கிறோம், ஓகேங்களா. நம்மளோட லாங்கிடியூட்னா லாங்கிடியூட்னா சீலேருந்து எவ்வளோ எலிவேஷன் நம்ம இருக்கிறோம் இதெல்லாம் கொடுத்துட்டு ஆட் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து உங்கள் லொக்கேஷனில் அந்த பர்டிகுலர் டைமில் வந்து என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே டேட் அண்ட் டைம் விண்டோ. ஸோ இங்கே வந்து டேட் அண்ட் டைம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கரண்ட்டாக எனக்கு வந்து இதை தான் 30 ஜூலை இல்லையா. ஸோ இப்போ எனக்கு வந்து இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு, ஓகேங்களா, ஆகஸ்ட்டில் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ அதுதான் டேட் அண்ட் டைம் விண்டோ. ஸோ ஸ்கை அண்ட் வியூவிங் ஆப்ஷன். ஸோ இது வந்து மெயினாக நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கையில் வந்து நீங்கள் இங்கே வந்து இங்கே பாருங்கள் லிமிட் மேக்னிடியூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா ஸோ உங்களுடைய பாட்டில் லெவலுக்கு வந்து எவ்வளோ வந்து வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி மேக்னிடியூடில் இருக்கிற ஸ்டார்ஸ்லாம் வந்து வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்.
ஸோ இதை டிசேபிள் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். அதாவது லோ மேக்னிடியூட்லேருந்து ஹை மேக்னிடியூட் இருக்கிற எல்லா ஸ்டார்ஸுமே உங்களுக்கு விசிபிளாக காமிக்கும். இல்லை நீங்கள் வந்து எனக்கு ரியல் டைமில் வந்து என்னோடய பாட்டில் லெவல் இருக்கிற ஸ்கைஸ் பொல்யூஷனுக்கு வந்து என்ன மாதிரி வந்து மேக்னிடியூடு வந்து விசிபிளாக இருக்குன்னு தெரியுதோ நீங்கள் அது வந்து செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் தான் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஓ. ஸோ இது அப்புறம் டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நேமிங் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ என்னென்ன மாதிரி நேமிங் ஸ்டார்ட் பண்ணுற டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுமோ இதெல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஜூபிட்டரில் இருந்தீங்கன்னா உங்கள் லேண்ட்ஸ்கேப் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் லேண்ட்ஸ்கேப் எதாவது பார்க்க முடியும் பார்க்கலாம். இது வந்து நைட் டைம் இருக்கனால உங்களுக்கு சரியாக தெரியல. இதுவே டே டைமில் இருந்தால் உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நிமிஷம் தான் வேணால் டைம் வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, டே டைம் ஆயிடுச்சா? இது என்ன மார்னிங் 8 o'clock. மார்னிங் 8 o'clock. இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லேண்ட்ஸ்கேப் ஆன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல போயிட்டு சாரி ரியல் டைம் கொடுத்துட்றேன். ஓகே, நான் வந்து இந்த இடத்துல போயிட்டு ஸ்கை அண்ட் வீவிங் லேண்ட்ஸ்கேப் வந்து எர்த்து கொடுத்துட்றேன். மூன், நெப்டியூன், ஓஷன், சாட்டர்ன், சன், ட்ரீஸ். ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இது மாறுறது உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து உங்களுக்கு மாறும். உங்களுக்கு ஓஷன், ஸோ ஓஷன் வந்து எப்படி இருக்கும் பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்டெல்லாரி மேப்பு. ஸோ பேசிக்காக சில இன்ஃபர்மேஷனில் மட்டும் பார்த்தோம் நம்ம. ஸோ ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து இன்னும் இது வந்து நம்ம எப்படி கோ டு மவுண்டோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம்.